மாவட்டத்தில் 2 அல்லது 3 தொகுதிகள் பெற வேண்டும் என முடிவு செய்து மாநில காங்கிரஸ் தலைமைக்கு கோரிக்கை வைத்துள்ளதாக திருவள்ளூர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், திருத்தணி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு பெற்ற நிர்வாகிகளுடன் திருவள்ளூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருவள்ளூர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சசிகுமார், காங்கிரஸ் நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு பெற்றவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது என்றும் இதில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு 58 பேரும், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு 34 பேரும், திருத்தணி தொகுதிக்கு 28 பேரும், திருவள்ளூர் தொகுதிக்கு 28 பேரும் என மொத்தம் 4 தொகுதிகளில் 130 பேர் விருப்பமனு பெற்றிருந்ததாகவும் அதில் தகுதியான 5 நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் 4 தொகுதிகள் பெற வேண்டுமென ஆசையில் இருப்பதாகவும் ஆசை நிறைவேறுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும், காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு சமூகத்தை அரவணைத்து செல்லும் கட்சி என்பதால் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிசி, எஸ்சி உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரை சார்ந்த மகளிருக்கு சட்டமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடும் என தெரிவித்தார். மேலும் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருப்பதாகவும், மாவட்டத்தில் வழக்கமாக ஒரே தொகுதிகள் பெற்று வருவதால் இந்த முறை 2 அல்லது 3 தொகுதிகள் பெற வேண்டும் என மாநில தலைவருக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை 100% வெற்றி பெற செய்ய அயராது பாடுபடுவோம் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகள் மொத்தம் 10 தொகுதியில் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளாவது நாங்கள் பெற வேண்டும் என்று ஆசையில் இருக்கின்றோம். அந்த ஆசை நிறைவேறுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. கட்டாயமாக இருக்கும். காங்கிரஸ் பேர் இயக்கம் மகளிர், ஓபிசி, எஸ்சி எல்லா பிரிவுகளையும், பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செல்லும் கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு தொகுதி பெறுவதற்கான விருப்ப மனு நீங்க கொடுத்திருக்கீங்க? நாங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிக்கும் விருப்ப மனு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்கள் கட்சியில் 10 தொகுதிக்கும். இப்போ 4 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட தலைவர், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர், நாங்கள் இங்கே நேர்காணல் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்தந்த மாவட்ட தலைவர்கள் அவர்கள் அலுவலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படலைன்னா உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? மாவட்டத்தில் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒருவரும் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். ஏற்கனவே மொத்தம் 28 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. ஆமாம், ஏற்கனவே இந்த வேட்பாளர்கள் இருப்பாங்கல்ல. ஆமாம், புதிய வேட்பாளர்கள் அறிவு வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குதுன்னு தானே சொல்ல முடியும், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? புதிய வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி நிறுத்தும் வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறை இருக்காது என்று நான் நம்புகிறேன். வழக்கமா மாவட்டத்தில் பொறுத்தவரை 10 சட்டமன்றம் ஒரு தொகுதி மட்டும் தான் காங்கிரஸ். இந்த முறை கூடுதலா ஏதாவது தொகுதிகளை கேட்டு கட்டாயமா நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களது மாநில தலைவர் அவர்களிடமெல்லாம் கோரிக்கை வைத்துள்ளோம். குறைந்தபட்சம் 2 அல்லது 3 தொகுதிகளாவது பெற்று வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது எந்தெந்த தொகுதிகள் என்பது தலைமை முடிவு செய்யும். நீங்க எந்த தொகுதியில் நிற்க ஆசைப்படுறீங்க? நான் 4 தொகுதியில் எந்த தொகுதி ஊத்தாலும் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் இருக்கிற மாவட்ட தலைவராக இருக்கிற தொகுதி நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியில் தலைமை என்னை எங்கே நிறுத்தினாலும் நான் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணி, குறிப்பாக நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் கை காட்டுகின்ற வேட்பாளருக்கு 100% எங்களது ஒத்துழைப்பை கொடுப்போம். அவர்கள் வெற்றி அடைய அயராது பாடுபடுவோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.